தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் கார்டி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய். பரவாயில்ல, இவ வாந்தி எடுத்தத அவங்க பெருசா எடுத்துக்கல. இதே வேற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா இருந்தா இவ வாந்தி எடுத்தத பார்த்து இந்நேரம் பயந்து ஓடியே போயிருப்பாங்க. சித்தி, இங்க பாருங்க, ஆண்டியும் சூர்யாவும் நல்லவங்க. அவங்க மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்ல. அவ உடம்பு சரியில்லாம வாந்தி எடுத்தத அவங்களே ஒன்னும் சீரியஸா எடுத்துக்கல. ஆனா உங்களால மட்டும் அப்படி எடுத்துக்க முடியலல்ல. இத வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணலான்னு பாக்குறீங்க. உங்களுக்கு சூர்யா மாதிரி ஒரு நல்ல சம்பந்தம் அக்ஷயாவுக்கு வர்றது பிடிக்கலையா? இல்ல ஏன் மூலமா இந்த சம்பந்தம் வருதேன்னு பிடிக்கலையா? ஐயோ, என்ன பார்த்து என்ன கேக்குறா பாருங்க. என் அண்ணன் பொண்ணுக்கு ஒரு நல்லது யார் மூலமா வந்தா என்ன, அதுல எனக்கு சந்தோஷம் தானே. உன் நடவடிக்கை எல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. பாருங்க எப்படி பேசுறாங்கன்னு நீயும் கேட்டுட்டு தானே இருக்க. ஆமா, அவங்க கேக்குறதுல என்ன தப்பு? அக்ஷயா உடம்பு சரியில்லாம வாந்தி எடுத்தா, அத மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெருசா எடுத்துக்கல. அதையே நீ குத்தி குத்தி பேசிட்டு இருக்க. இத பாரு, ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த சம்பந்தம் முக்கியம். நீ பேசாம வாயை மூடிட்டு இரு. அதான் உன் அண்ணனே சொல்லிட்டார்ல, வாயை மூடிட்டு பேசாம இரு. அண்ணி, எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமா? ஐயோ, நீ போ அக்ஷயா. அக்கா, அவளை கூட்டிட்டு போ. இல்ல, ஒரு நிமிஷம் அக்ஷயா, ஒரு நிமிஷம். உனக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்த்துடலாமே. இல்லைனா ஈவன் பெட்டர், நம்ம டாக்டரை இங்க வர சொல்லலாமா? ஐயோ, அவதான் டாக்டர் வேண்டான்னு சொல்வாளே. இல்ல அக்ஷயா. ஐயோ, ஊர் வாய கூட மூடிடலாம், இவ வாய மூட முடியுமா? சொல்லு அக்ஷயா, உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணவா? இல்லைண்ணே, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரியாகலன்னா டாக்டரை பார்க்கலாம். சரி, ஓகே. சரிம்மா. நான் தான் சொன்னல, அவ டாக்டர் வேண்டாம் தான் சொல்லுவான்னு. ஐயோ அக்கா, நீ முதல்ல அக்ஷயா உள்ள கூட்டு போக்கா. வா அக்ஷயா. அத்தை, அடுத்து நாம தான் என்னன்னு முடிவு பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம பொண்ணை பிடிச்சு போச்சு. அத பூ வச்சு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயத்துக்கு நாம ஏற்பாடு பண்ணலாமா? ஓகே மாமா, நீங்க என்ன மாமா சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அக்ஷயா கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் விக்ரம்கிட்ட ஒப்படைச்சாச்சு. விக்ரம் அடுத்து என்ன பண்ணும் நீயே முடிவு பண்ணுப்பா. சந்தோஷம்ப்பா. சரி, அப்போ அடுத்தது என்ன ஏற்பாடுகள்? சொல்லுங்க. ஒரு நல்ல நாளா குறிச்சு நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். சரி, ஓகே. அண்ணே, அண்ணியும் நீங்களும் பெரியவங்க, அவங்க ஏதோ சின்ன பிள்ளைங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு சொல்றாங்க. நீங்களும் அதுக்கு தலைய ஆட்டுறீங்க. கல்யாணம்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஜாதக பொருத்தெல்லாம் பார்க்க வேண்டாமா? இது பாரு, மன பொருத்தம் இருந்தா போதும், ஜாதக பொருத்தம்லாம் ஒன்னும் தேவையில்ல. என்னென்ன உனக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? யாழினியும் இனியாவும் மருமகளா வரத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி, அவங்க குணம் எப்படி, நம்ம குடும்பத்துக்கு சரி வருவாங்களான்னு 1க்கு 100 ஜோசியக்காரங்களை நீ பாக்கல? அதனால ஜாதக பொருத்தம் அவசியம். 10 பொருத்தமும் இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமாமா, 10 பொருத்தமும் நமக்கும் தான் நல்லா இருந்துச்சு. ஆனா என் வாழ்க்கை எங்க நல்லா இருக்கு? உனக்கு என்னையா குறை? உன்னை நல்லா தானே உட்கார வச்சு சோறு போடுறேன். சும்மாரு, தேவையெல்லாம் வளவளன்னு பேசிட்டு இருக்காத. உன் இஷ்டத்துக்கெல்லாம் செய்ய முடியாது. மாமா, பரவாயில்ல மாமா. அமுதா சித்தி தான் ஆசைப்படுறாங்கல்ல, அது எதுக்கு ஒரு குறையா வச்சுக்கிட்டு ஜாதக பொருத்தமும் பாத்துடலாம். என்ன சித்தி, சந்தோஷம் தானே? இங்க பாரு நியா, எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அக்ஷயாவோட நல்லதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். அதான் ஜாதக பொருத்தம் பார்க்கலான்னு இனியா சொல்லிட்டாள்ல, இத்தோட நிறுத்திக்கோ உன் கச்சேரிய. இனியா, நீ சூர்யா தம்பி ஜாதகத்தை வாங்கிட்டு வா, நாம போய் பாத்துட்டு வந்துடலாம். சரிங்க அத்தை. இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். தட்டை எங்க காணோம்? இந்தம்மா, இதுல வச்சுக்க. அப்பாடா,
ஒரு பெரிய வேலை முடிஞ்சிருச்சுல்ல? ம். கார்த்திகோட அம்மா வந்துட்டா. மொறு மொறுன்னு விதையோட சாப்பிட போறேன். இன்னைக்கு கில்ட் ஃப்ரீயா அதிரசத்தை ஒரு புடி பிடிக்க போறேன். கார்த்திக் அங்கிளோட அம்மா வந்திருக்காங்க. வாங்கடா போய் குளிப்பணியா சாப்பிடலாம். டேஸ்ட் பண்ண வந்துட்டாங்க போல. தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய் உணவுக்கு தரும் அதிக மனம், அதிக சுவை, அதிக ஆரோக்கியம். நீங்களும் என்ன மாதிரியே பாப்புலர் ஆகணுமா? அப்போ கார்டியோ அட்வான்ஸ் கடலை எண்ணெய் தான் செம்ம ஸ்மார்ட் ஐடியா. 100% உயர்தர கடலை எண்ணெய். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.